படம் ஓகே தான், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்ச பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கொஞ்சம் மொக்கையா தான் இருந்தது உண்மையை சொல்ல போனா. படம் மொக்கத்தை எக்ஸ்பெக்டட் அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டட் அளவுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்து விக்ரம் சார் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? ஆக்சுவலி ஃபுல்லாவே ஹிஸ்டாரிக்கல் தான், ஆனா ஒரே கான்செப்டே திருப்பி திருப்பி கொண்டு வந்த மாதிரியே இருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவியோட மியூசிக் எல்லாமே ஓகே, பெட்டர் தான். இந்த மூவிக்கான தகுந்த மாதிரி தான் இருக்கு. அவார்டு எதனா கிடைக்குமா? நேஷனல் அவார்டு விக்ரம் அப்படிலாம் வாய்ப்பு. சரி, படம் வந்து எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கான பலனாக இருக்குது. ஸோ இதில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வந்து அவ்வளோ லென்த்தான படம், பட் கமர்ஷியலாக இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் படத்தில். ஸோ ரஞ்சித் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் இது மக்கள் வந்து இதை கொண்டாடணும், ஏன்னா இது மக்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ ஜிவி அண்ணா அவர் மியூசிக் சொல்லவே அண்ணா அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ். இப்போ நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் இப்போ எல்லாருமே வந்து பாசிட்டிவா படத்துக்கான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, உள்ளேயுமே எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதுல நடிச்சிருக்கீங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே நார்மலாக படம் இல்லாமல் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாரும் இந்த வெயில் மழைன்னு சொல்லி அந்த இடமா இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அதுக்கான பலனாக இந்த படத்தோட வெற்றி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ ஆமாம் எல்லாருமே படத்தில் இருக்கிற நம்ம சின்ன பொண்ணுலேருந்து அவர் பையன் அர்ஜுன் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஹரிப்ரோலேருந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். திறமைக்கு எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நல்லா ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். படம் பயங்கரமா இருந்துச்சு. விமன் கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும் முக்கியமா. தேங்க்யூ. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சொல்லவே தேவையில்லை, ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது பத்தி வேர்ட்ஸ் கிடையாது. நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட எஃபெக்ட் என்னன்னு பயங்கரமா தெரியும். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. பொதுவாவே சியானாலே நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்மலாம் சொல்லணும்னே அவசியம் கிடையாது. அதுவும் தங்கலான்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். தேங்க்யூ எல்லாருக்குமா. தேங்க்யூ. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பட் என்னன்னா விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஆனால் படத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஒரு நம்ம ஹிஸ்டாரிக்கல் அந்த கோல்டு பேஸ்டு கதை, ஆனால் ரொம்ப பேருக்கு அது வந்து புரியாது. அதனால வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக என்ன கதை, இது எதை பற்றினதுங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்துக்கலாம். படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, ஸ்க்ரீன் பிளே பெட்டராக இருந்துக்கலாம். பட் ஆனால் விக்ரமுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கதை வந்து ஒரு புரிதலே இல்லை. என்ன மாதிரி ஒரு நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதுதான், பட் இருந்தாலும் அது என்ன மாதிரி கதை, எதனால இது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு புரிதல் ரொம்ப பேருக்கு இது வந்து கதை வந்து டக்குன்னு புரியாது. பட் ஆனால் விக்ரம் நல்லா இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ரொம்ப போரா இருக்கு. லைக் ரஞ்சித் அவரோட ரைட்டிங் அவர் எப்பவுமே கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டாரு. விக்ரம் சொல்ல ஆக்டிங் அவரை அதுலயும் பின்னிட்டாரு. போற படம் நல்லா இருக்கு. ஜிவி அவர் மியூசிக் எங்கெங்க என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காரு. 1001 இருந்து அவர் போடுற எஃபர்ட் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. அவரை ரெகனைஸ் பண்ணணும் இந்த படத்துக்காக. கடைசியில் வர அந்த தங்கலான் மியூசிக் அது எல்லாமே ஓவராலா படத்தை எடுத்து போயிருக்குண்ணா. ஸோ கொடுக்கணும் 7.58. ஓகேண்ணா. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகுது, ஆனால் இருந்தாலும் ஓகேஷாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஜிவி அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்குது. இது எல்லாமே இந்த மெனக்கடெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அதெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு, படம் பார்க்கும்போது நிறையவே தெரிஞ்சது. நான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. இவனுக்கு பேசுறதுலாம் நீங்க கேட்காதீங்க. ரஞ்சித் தரமா இருந்தாரு, விக்ரம் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் இருந்தது, ஆனா ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. அப்புறம் லேடி கேரக்டர் பண்ணவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு, படம் எடுத்து கொடுக்கும் கண்டிப்பா. அவார்ட் வைஸ் எதனா நாமினேட் ஆகிட்டாரு?
அவார்டு வைஸ் இதோட எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்தது, தரமா இருந்தது போதும். இது ரஞ்சித் டேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எடிட்டர் வேற யாருன்னா போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். நிறைய சீக்வன்ஸோட எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஓகே, தேங்க்ஸ்.